guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அண்ட் வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்மளுக்கு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 1/2 kg அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் வெறும் 3 வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 தக்காளி, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் வேண்டாம் நம்மளுக்கு. 200 கிராம் மஷ்ரூம், 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயிலே காய வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை வகைகள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெங்காயமும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நமக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கலர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். மஷ்ரூம் பிரியாணி காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா காரத்துக்கு கம்மியாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சோம்னா இன்னமும் நம்மளுக்கு மணமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது மசாலா ஐட்டம்ஸ் போட்டு நம்ம வதக்கக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. சப்போஸ் நம்மளுக்கு அப்படி அடி பிடிச்சா நம்மளுக்கு அந்த மசாலா வாசனையாக இருக்காது. இப்போ இந்த மசாலாலாம் வதங்குற கேப்பில் நம்ம இந்த மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு நான் 2 வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க மண் அப்புறம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் வாட்டரில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். லெமன் வாட்டர் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்ட தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு இதை நம்ம அடுத்து சுடு தண்ணியில் இதேமாரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு மஷ்ரூமில் இருக்க அந்த பாக்டீரியாலாம் போயிட்டு நம்மளுக்கு ஒரு க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்பவும் பொடியாக கட் பண்ணாமல் இந்தமாதிரி நீங்கள் இப்போ கொஞ்சம் பெரிய பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடக்குள்ள ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம புதினாவும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பவுடர் கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் கரம் மசாலா பொடி எடுத்துக்கிறேன். அதேமாதிரி நான் தனி மிளகாய் தூளும் எடுத்துக்கிறேன். ஒரு 20% அளவுக்கு நம்மளுக்கு மஷ்ரூம் வெந்தாலே போதும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மஷ்ரூமை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணி குழஞ்சி போகாமல் இருக்க நமக்கு தண்ணி ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட் நம்ம 20 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். நம்மளுக்கு பிரியாணி அதிலே வெந்துடும். ஸோ இப்போ பார்த்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.